அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the Bread Sacrament Prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has kept them, that they may always aspire to be with him. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may aspire to be with him. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Ephesians chapter 4 verse 1 to 32. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வசனம் வரை. வசனம் 1. ஆதலால் கர்த்தர் நிமித்தமும் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கும் பாத்திரவான்களாய் நடந்து, therefore the prisoner of the Lord preach you that walk worthy of the election wherewith he hath called. வசனம் 2. மிகுந்த மனத்தாழ்மையும் தாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி, with all lovingness and meekness, with the long suffering, forbearing one another in the love. வசனம் 3. சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையும் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். Endeavoring to keep the unity of the Spirit in the bonds of peace. வசனம் 4. உங்களுக்கு உண்டான அழைப்பினை நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கும் அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. There is one body and one spirit, even as ye are called in one hope of your calling,
வசனம் 5. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், ஒன் லார்ட், ஒன் ஃபெய்த், ஒன் பேப்டிசம். வசனம் 6. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். One God and the Father of the all, who is the above all the and through God all and in you all. வசனம் 7. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மிலே அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. But unto every one a use is given Christ, according to the measure of the gift of the Christ. வசனம் 8. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களையும் சரியாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். Wherefore he said, when he ascended up high, he lead on captive and give gift unto man. வசனம் 9. ஏறினார் என்பதினாலே அவர் எதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்றும் விளங்குகிறது அல்லவா. Now that he ascended, what is it is but that he also descended first into the lowest parts of the earth. வசனம் 10. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். He that and disconnected is the same also that and ascended up above all the heavens, that he and mighty full all things. வசனம் 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்களாகும் வரைக்கும், and he given some and apostles and some and prophets and some and evangelists and some pastors and the teachers. வசனம் 12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of the Christ. வசனம் 13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார், till we all come in the unity of the faith and of the knowledge of the sons of God, unto the perfect man, and to the measure of the stature of the fullness of Christ. வசனம் 14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் அஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித கற்றினாலே அலைக்கலை போல அடிப்பட்டு அலைகிறவர்களாயிராமல், that we be no more and children thrust to the hand probe and carried above with every vein of the doctrines by the select of the man, and do gaining craftiness whereby they line in the way to the divines. வசனம் 15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்க்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படியே செய்தார். But speaking the truth in love, and may grow up into him in all things, which is the head, and even Christ. வசனம் 16. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் வேலைக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பிலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியும் உண்டாக்குகிறது.
for women the whole and body fitly joined and together and the compacted, by the which every joint supplicates according to this edificator, working in the measure of the every part, make it increase of the body unto the edifying of itself in love. வசனம் 17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள். This I say and therefore and testify in the Lord that he and honest fact walk not as the other and genitals walk in vanity of their minds. வசனம் 18. அவர் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்திலே தங்களில் இருக்கும் அறிவின்மையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, having the understanding darkened, being the alienated from the life of the God and together the ignorance that is to them because of the blindness of their heart. வசனம் 19. உணர்வில்லாதவர்களாகிய சகலவித அவிசுவாசங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களையே காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். whom being the purpose and feelings have they given themselves over unto the licentiousness, to the work all the uncleanness with the greediness. வசனம் 20. நீங்களே இவ்விதமாய் கிறிஸ்துவையும் கற்றுக்கொள்ளவில்லை, by the have not so learned Christ. வசனம் 21. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்திலே கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. If so be that and have the heard on him and have the been and to God by him, as the truth is in Jesus. வசனம் 22. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளிலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு, that he put off the concerning the former convention, the old man which is the corrupt according to the decreitful lust. வசனம் 23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, and be there renewed in the spirit of your mind. வசனம் 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலான சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். and that he put and the new man which after God is the created in the righteousness and truth holiness. வசனம் 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவன் பிறனுடனே மெய்யாய் பேச கடவன். wherefore putting away lying speak every man truth with his neighbor, for we have the members one of the another. வசனம் 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னமும் உங்கள் எரிச்சல் தனிய கடவது. be ye the hungry and sin not, let not the sun go down upon your the wrath. வசனம் 27. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், neither give the place to the devil. வசனம் 28. திருடுகிறவன் இதின் திருடாமல் குறைச்சொல்கிறவன் உனக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளிலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். let him that and stole and steal no more and but retire the, let him the labor working with his hands the things and which is good, that he may have to the give to the human that need it. வசனம் 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறதற்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். let no corrupted communication be said
out of your mouth, but that which is good, to the use of edifying, that is may ministers grace unto the hearers. வசனம் 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் பொருட்கொண்டு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியையும் துக்கப்படுத்தாதிருங்கள். And given not this Holy Spirit of God, whereby he had the shield unto the days of the redemption. வசனம் 31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. Let all the bitterness and wrath and the anger and clamor and evil speaking be put away for you with all malice. வசனம் 32. ஒருவருக்கொருவர் தயவு மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். And be he kind one to another, tender-hearted, forgiving one another, even as God for the Christ's sake he forgiven you. Come follow me, books. அதிகாரம் 17. ஆபிராம் பரிபூரணராக இருக்கும்படி கட்டளையிடப்படுகிறார். அவர் பல தேசங்களுக்கு தகப்பனாக இருப்பார். அவருடைய பெயர் ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறது. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்றென்றும் கடவுளாக இருக்க கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். மேலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுக்கிறார். விருத்தசேதனம் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலான நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாகிறது. சாராய் என்ற பெயர் சாராள் என்று மாற்றப்படுகிறது. அவள் ஈசாக்கை பெறுவாள். அவனுடன் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். ஆபிரகாமும் அவன் வீட்டாரும் விருத்தசேதனம் செய்யப்பட்டார்கள். 1 ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தோன்றி அவனிடம், நான் சர்வவல்லமையுள்ள தேவன், என் முன்பாக நடந்து நீ பரிபூரணமாயிரு என்றார். 2 எனக்கும் உனக்கும் நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன். 3 ஆபிராம் முகங்குப்புற விழுந்தான். அப்பொழுது தேவன் அவனோடே பேசி, 4 என்னை பொறுத்தவரை இதோ என் உடன்படிக்கை உன்னோடே இருக்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 5 இனி உன் நாமம் ஆபிராம் என்று அழைக்கப்பட மாட்டாது, உன் நாமம் ஆபிரகாம் என்பதாக இருக்கும். உன்னை நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன். 6 உன்னை மிகவும் பலுக பண்ணி உன்னை பல ஜாதிகளாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் வருவார்கள். 7 உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததிக்கும் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 8 நீ அந்நியனாக இருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். 9 பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆகையால் நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளக்கடவாய் என்றார். 10 எனக்கும் உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் நடுவே நீ கைக்கொள்ள வேண்டிய என் உடன்படிக்கை இதுவே, உங்களில் ஒவ்வொரு ஆண்மகனும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். 11 உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தசேதனம் பண்ணக்கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும். 12 உங்கள் தலைமுறைகளில் 8 நாள் ஆன ஒவ்வொரு ஆண்மகனும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும், வீட்டில் பிறந்தவனும்
உன் சந்ததியில் இல்லாத அந்நியரிடமிருந்து பணத்திற்கு வாங்கப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 13 உன் வீட்டில் பிறந்தவனும் உன் பணத்திற்கு வாங்கப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். என் உடன்படிக்கை உன் சரீரத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். 14 விருத்த சேதனம் பண்ணப்படாத ஆண்மகனின் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லையோ அந்த ஆத்துமா தன் ஜனங்களிடத்திலிருந்து அறுப்புண்டு போகும். அவன் என் உடன்படிக்கையை மீறினான். 15 பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராயை பற்றி அவளுக்கு சாராய் என்று பேரிடாதே, அவளுக்கு சாராள் என்று பேரிடுவாள் என்றார். 16 நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். ஆம், நான் அவளை ஆசீர்வதிப்பேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாவாள். ஜனங்களின் ராஜாக்கள் அவளாலே உண்டாவார்கள். 17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து சிரித்து, 100 வயதுள்ளவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா? 90 வயதுள்ள சாராள் பெற்றெடுப்பாளோ? 18 ஆபிரகாம் தேவனிடத்தில், இஸ்மவேல் உமக்கு முன்பாக உயிரோடிருக்க வேண்டும் என்றான். 19 அப்பொழுது தேவன், உம்முடைய மனைவியாகிய சாராள் உமக்கு ஒரு குமாரனை பெறுவாள், நீர் அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவீர். நான் அவனோடும் அவனுக்கு பின் அவன் சந்ததியோடும் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார். 20 இஸ்மவேலை பொறுத்தவரை, நான் உன் வார்த்தைகளை கேட்டேன், இதோ நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். 21 அடுத்த வருஷத்தில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். 22 அவன் அவனோடு பேசுவதை நிறுத்தினான். பின்பு தேவன் ஆபிரகாமை விட்டு எழுந்தருளி போனான். 23 பில்க்ரோ ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு வாங்கப்பட்ட யாவரையும் ஆபிரகாமின் வீட்டிலுள்ள சகல ஆண்களையும் அழைத்து கொண்டு, தேவன் தனக்கு சொன்னபடி அன்றைக்கே அவர்களுடைய நுனித்தோலின் சதையை விருத்த சேதனம் பண்ணினான். 24 ஆபிரகாம் 99 வயதாயிருந்தபோது தன் நுனித்தோலின் சதை விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. 25 அவன் குமாரனாகிய இஸ்மவேலுக்கு 13 வயதாயிருந்தபோது அவன் தன் நுனித்தோலின் சதை விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. 26 அன்றைக்கே ஆபிரகாமும் அவன் குமாரனாகிய இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 27 அந்த வீட்டில் பிறந்து அந்நியரிடமிருந்து பணத்திற்கு வாங்கப்பட்ட அவருடைய வீட்டில் உள்ள எல்லா ஆண்களும் அவரோடு விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். ஆபிரகாமின் புத்தகம் யோசேப்பு ஸ்மித் எழுதிய பாப்பிரஸிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. எகிப்தின் கல்லறைகளிலிருந்து நம் கைகளில் விழுந்த சில பண்டைய பதிவுகளின் மொழிபெயர்ப்பு. ஆபிரகாம் எகிப்தில் இருந்தபோது எழுதியவை ஆபிரகாமின் புத்தகம் என்று அழைக்கப்பட்டன. இது அவரது சொந்த கையால் பாப்பிரஸில் எழுதப்பட்டது. அத்தியாயம் 1 ஆபிரகாம் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை தேடுகிறார். கல்தேயாவில் பொய்யான ஆசாரியர்களால் அவர் துன்புறுத்தப்படுகிறார். யெகோவா அவரை காப்பாற்றுகிறார். எகிப்தின் தோற்றம் மற்றும் அரசாங்கம் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. 1 கல்தேயர்களின் தேசத்தில் என் பிதாக்களின் வாசஸ்தலத்தில் ஆபிரகாமாகிய நான் வேறொரு வசிப்பிடத்தை பெறுவது அவசியம் என்று கண்டேன். 2 எனக்கு அதிக மகிழ்ச்சியும் அமைதியும் ஓய்வும் இருப்பதை கண்டறிந்து பிதாக்களின் ஆசீர்வாதங்களையும் அதை நிர்வகிக்க நான் நியமிக்கப்பட வேண்டிய உரிமையையும் தேடினேன். நான் நீதியை பின்பற்றுபவனாக இருந்து அதையும் விரும்பினேன். Chapter 17 Abram is commanded to be perfect. He will be a father of many nations. His name is changed to Abraham.
The Lord covenants to be a God unto Abraham and his seed forever, also. The Lord gives Abraham the land of Canaan for an everlasting possession. Circumcision becomes a token of the everlasting covenant between God and Abraham. Sarai's name is changed to Sarah, she will bear Isaac, with whom the Lord will establish his covenant. Abraham and the men of his house are circumcised. 1 And when Abram was 90 years old and 9, the Lord appeared to Abram, and said unto him, I am the Almighty God, walk before me, and be thou perfect. 2 And I will make my covenant between me and thee, and will multiply thee exceedingly. 3 And Abram fell on his face. And God talked with him, saying, 4 As for me, behold, my covenant is with thee, and thou shalt be a father of many nations. 5 Neither shall thy name any more be called Abram, but thy name shall be Abraham, for a father of many nations have I made thee. 6 And I will make thee exceeding fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. 7 And I will establish my covenant between me and thee and thy seed after thee in their generations for an everlasting covenant, to be a God unto thee, and to thy seed after thee. 8 And I will give unto thee, and to thy seed after thee, the land wherein thou art a stranger, all the land of Canaan, for an everlasting possession, and I will be their God. 9 Paragraph Mark And God said unto Abraham, Thou shalt keep my covenant therefore, thou, and thy seed after thee in their generations. 10 This is my covenant, which ye shall keep between me and you and thy seed after thee. Every man child among you shall be circumcised. 11 And ye shall circumcise the flesh of your foreskin. And it shall be a token of the covenant betwixt me and you. 12 And he that is 8 days old shall be circumcised among you, every man child in your generations, he that is born in the house, or bought with money of any stranger, which is not of thy seed. 13 He that is born in thy house, and he that is bought with thy money, must needs be circumcised. And my covenant shall be in your flesh for an everlasting covenant. 14 And the uncircumcised man child whose flesh of his foreskin is not circumcised, that soul shall be cut off from his people. He hath broken my covenant. 15 Paragraph Mark And God said unto Abraham, As for Sarai thy wife, thou shalt not call her name Sarai, but Sarah shall her name be. 16 And I will bless her, and give thee a son also of her, yea, I will bless her, and she shall be a mother of nations, kings of people shall be of her. 17 Then Abraham fell upon his face, and laughed, and said in his heart, Shall a child be born unto him that is 100 years old? And shall Sarah, that is 90 years old, bear? 18 And Abraham said unto God, O that Ishmael might live before thee. 19 And God said, Sarah thy wife shall bear thee a son indeed, and thou shalt call his name Isaac, and I will establish my covenant with him for an everlasting covenant, and with his seed after him. 20 And as for Ishmael, I have heard thee, behold, I have blessed him, and will make him fruitful, and will multiply him exceedingly. 12 Princes shall he beget, and I will make him a great nation. 21 But my covenant will I establish with Isaac, which Sarah shall bear unto thee at this set time in the next year. 22 And he left off talking with him, and God went up from Abraham. 23 Paragraph Mark And Abraham took Ishmael his son, and all that were born in his house, and all that were bought with his money, every male among the men of Abraham's house, and circumcised the flesh of their foreskin in the selfsame day, as God had said unto him. 24 And Abraham was 90 years old and 9, when he was circumcised in the flesh of his foreskin.
25 And Ishmael his son was 13 years old, when he was circumcised in the flesh of his foreskin. 26 In the selfsame day was Abraham circumcised, and Ishmael his son. 27 And all the men of his house, born in the house, and bought with money of the stranger, were circumcised with him. Abraham The Book of Abraham translated from the papyrus. By Joseph Smith, a translation of some ancient records that have fallen into our hands from the catacombs of Egypt. The writings of Abraham while he was in Egypt, called the Book of Abraham. Written by his own hand, upon papyrus. Chapter 1 Abraham seeks the blessings of the patriarchal order. He is persecuted by false priests in Chaldea. Jehovah saves him. The origins and government of Egypt are reviewed. 1 In the land of the Chaldeans, at the residence of my fathers, I, Abraham, saw that it was needful for me to obtain another place of residence. 2 In finding there was greater happiness and peace and rest for me, I sought for the blessings of the fathers, and the right whereunto I should be ordained to administer the same. Having been myself a follower of righteousness, desiring also T. Amish books. பண்ணையில் நீண்ட நாள் வேலை செய்த பிறகு ஒவ்வொரு இரவும் அனைவருக்கும் உணவளிப்பது ஒரு தயாரிப்பு. என் அம்மாவுக்கு அவள் காலடியில் குழந்தைகள் இருப்பது பிடிக்கவில்லை. நிகழ்ச்சியின் நிர்வாக தயாரிப்பாளரான லிங் பேகின்ஸுக்கு இவை எதுவும் முக்கியமில்லை. தொகுப்பிற்கு ஒரு அமிஷ் உணர்வை தர, பிராப்ஸ் என்று அழைக்கப்படும் விஷயங்களை அவர் விரும்பினார். நிகழ்ச்சியில் பணிபுரிந்த அனைவருக்கும் இந்த தொகுப்பு எப்படி உணர்ந்தது என்பது மிகவும் முக்கியமானது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இதற்கு முன்பு ஒரு அறை எப்படி இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இது ஒரு அமிஷ் நிகழ்ச்சி என்பதை குறிக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும், லிங் பேலியுடன் வாதிட்டார். இது எல்லாம் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது. உண்மையில் ஆங்கில உலகத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டது. மேலும் ஆங்கிலேயர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றிய நுண்ணறிவை பெற்றேன். 1 ஒவ்வொரு அமிஷ் நபரும் ஒரு பண்ணையில் வாழ்கிறார்கள் என்று அவர்கள் அனைவரும் நம்புகிறார்கள். அவர்களில் பலர் அப்படித்தான், ஆனால் நிச்சயமாக அனைவரும் இல்லை. நான் ஒரு பண்ணையில் வளர்ந்தேன். ஆனால் பல அமிஷ் நகரத்தில் வசிக்கிறேன். கசின் கிளாராவை போல கடைகளை நடத்துகிறேன் அல்லது ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன். நில பற்றாக்குறை இருந்ததால் ஹோம்ஸ் கவுண்டியில் ஒரு பண்ணையை வைத்திருப்பது ஒரு அமிஷ் அல்லது ஆங்கிலிஷ் குடும்பத்திற்கு ஒரு சாதனையாக இருந்தது. நியூயார்க்கர்களுக்கு எனது வழிகள் விசித்திரமாக இருந்த போதிலும் அவர்களின் வழிகள் எனக்கு அந்நியமாக இருந்தன. ஓஹியோவை விட்டு வெளியே கால் வைக்காத ஒரு பெண்ணுக்கு இந்த தயாரிப்பை பற்றிய அனைத்தும் வேறொரு கிரகத்திற்கு செல்வது போன்றது. எனக்கு தெரியும். Feeding everyone every night after a long day working on the farm was a production, and my mother didn't like the children under her feet. None of this mattered to Link Baggins, the show's executive producer. He wanted things called props to give the set an Amish feel. I was learning that how the set felt was very important to everyone who worked on the show. Before this, I had never thought about what a room felt like at all. We have to do something to indicate this is an Amish show, Link had argued with Bailey. It was all quite fascinating, really. Learning so much about the English world.
What's more, I was gaining insight into what the Englishers thought of us. For one, they all believe that every Amish person lives on a farm. A lot of them do, but certainly not all. I grew up on a farm, but many Amish live in town and run shops, like Cousin Clara, or work in a factory. With land scarce, owning a farm in Holmes County was quite a feat for an Amish or English family. As strange as my ways were to the New Yorkers, their ways were even stranger to me. For a girl who had never set foot outside of Ohio, everything about this production was like a trip to another planet. I knew. பியானோ பாக்ஸ். நேர கையொப்பம் ஒவ்வொரு பாடல் அல்லது பாடலின் அளவீட்டிற்கு உச்சரிப்புகளின் எண்ணிக்கையை இசையின் தொடக்கத்தில் உள்ள நேர கையொப்பத்தை படிப்பதன் மூலம் நீங்கள் காணலாம். நேர கையொப்பம் 1 அல்லது 2 எண்களைக் கொண்டுள்ளது. 1க்கு மேலே மேல் எண் ஒரு அளவீட்டிற்கு உச்சரிப்புகளின் எண்ணிக்கையை காட்டுகிறது. கீழ் எண் ஒவ்வொரு அளவீட்டிற்கும் குறிப்பு வகை அல்லது அடிப்படை உச்சரிப்பு வகையை காட்டுகிறது. கீழ் எண்ணை பற்றி பின்னர் மேலும் அறிந்து கொள்வீர்கள். 2 4 4 4 3 4 டெம்போ கீழே உள்ள முதல் எடுத்துக்காட்டின் நேர கையொப்பம் 4 கீழ் 4 3 4 என்று உச்சரிக்கப்படுகிறது. மற்ற எடுத்துக்காட்டுகளில் அளவீட்டிற்கு உச்சரிப்புகளை எண்ணி வரைபடங்களில் அட்குறி அல்லது டாலர் என எழுதவும். உங்கள் துதிப்பாடலை திறந்து பல பாடல்களில் நேர கையொப்பம் மற்றும் பட்டை வரிகளை தேடுங்கள். மேலும் தகவலுக்கு இந்த கையேட்டில் உள்ள இசை சொற்களின் சொற்களஞ்சியம் இல் நேர கையொப்பம் பகுதியை தேடுங்கள். ஒரு பாடலின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அளவீட்டில் உச்சரிப்புகளின் எண்ணிக்கையும் நேர கையொப்பமும் பொதுவாக ஒரே மாதிரியாக இருக்கும். சில பாடல்களைத் தவிர, எடுத்துக்காட்டாக, ஓ இட்ஸ் ஆல் ரைட் பாடல்கள் எண் 17 ஐ பார்க்கவும். பாடல் முழுவதும் பொதுவாக ஒரே மாதிரியாக இருக்கும் தாளத்தின் மற்றொரு அம்சம் வேகம் அல்லது டெம்போ ஆகும். வேகம் அல்லது டெம்போ என்பது மூல உச்சரிப்பின் வேகம். இது உச்சரிப்பிலிருந்து உச்சரிப்பு வரை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். 5 பின்வரும் வரிகளை 3 முறை தட்டவும். முதலில் விரைவாகவும், பின்னர் மெதுவாகவும், பின்னர் சிறிது வேகமாகவும் தட்டவும். உங்கள் கைகளை தட்டும்போது எண்ணவும். Spanish. El compás usted puede encontrar el número de acentos por compás de cada himno o canción leyendo el compás al principio de la música. El compás se compone de 1 o 2 números, uno arriba del otro. El número de arriba muestra la cantidad de acentos por compás. El número de abajo muestra la clase de nota o acento fundamental por cada compás. Más adelante aprenderá más acerca del número de abajo. 2, 4, 4, 4, 3, 4. La velocidad o tempo. El compás del primer ejemplo de abajo es de almohadilla. Se dice 3/4 o 3/4. Cuente los acentos por compás en los otros ejemplos y escriba @almohadilla o dólar en los esquemas. Abra el himnario y busque las indicaciones sobre el compás y las barras en varios himnos. Para mayor información, busque la sección Compás en el Glosario de Términos Musicales de este manual. El número de acentos por compás y el compás por lo general son los mismos del principio al fin de una canción. Con excepción de unos pocos himnos. Véase por ejemplo,
Está todo bien. Himnos. N17. Otro aspecto del ritmo que por lo general se mantiene igual a través del himno es la velocidad o tempo. La velocidad o tempo es la velocidad del acento fundamental, la cual debería ser uniforme de acento a acento. 5. Marque 3 veces las líneas siguientes golpeando las manos. Primero hágalo rápido, después lento y después un poco más rápido. Cuente mientras golpea las manos. எல்லா லாங்குவேஜுக்கும் தமிழ் லாங்குவேஜ் கிங்காக இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஃப்ளூவண்டாகவும் கரெக்டாகவும் நம்ம தெளிந்த இதாகவும் பேசுகிறோம். அதுதான் நம்பர் 1ல் தமிழ் இருக்குதுன்றதை நான் ஆக்கப்பூர்வமாக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படின்னா, சில லாங்குவேஜ் எப்படி மாறுபடுதுன்னா, அந்த இடத்துல இருக்க தண்ணி, அந்த இடத்துல இருக்க அத்தியாவசிய தேவைகளை வச்சு அந்த லாங்குவேஜ் மதர் டங்ஸ் அதனுடைய ரீதியாக அந்த சைல்டுடைய வார்த்தைகள் இருக்குது. அப்புறம் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை கோர்த்து வரும்போது அது ஒரு முக்கியத்துவமான வார்த்தையாக, அதை ஒரு ஒலியாக, ஒரு சொற்களாகவும் அது வெளியே நம்மளுக்கு சொல்லப்படுதுன்றத ஒரு பாட்டு மூலமா இதுக்கு அடுத்த ஒரு லாங்குவேஜாக ஒரு பாட்டு சூஸ் பண்ணுறேன். அது என்ன பாட்டுனா, இதே ஸ்பானிஷ் மொழியில் தமிழை அவங்களோட லாங்குவேஜில் உச்சரித்தாங்கன்னா எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இது 2015 ரிலீஸ் ஆன பாட்டு. இது எப்படின்னா, கடவுளுடைய பாதம் வைக்கக்கூடிய இடம் தான் பூமி, அவருடைய சிங்காசனம் வானம். இது தமிழில் அவங்களோட உச்சரிப்பில், ஸ்பானிஷில் அவங்க பேசுகிற மாதிரி. Letras de Vanamu Madhu Singhasanam en tamil e inglés. El cielo es tu trono, la tierra es tu estrado, eres grande y exaltado. Jesús Dios Vanamu Madhu Singhasanam Bhumi Umadu Paz Padi Periyavara Eneru Yarnzabar Yasu Devana. Oh tú que me has llamado de oreja a oreja, me has dibujado con las palmas de tus manos, eres rico en misericordia. Jesús Rey Paer Soli Enay Azaiz Dabarre Yuyanga Yil Enay Barain Dabarre Yerakadil Neera y Subariamae Yasu Rayaana Kartati Karza Karuna Samudra Nitya Ciriyaega Cantaré Rajati Raja. Debati Deva. Jesús Rey, te alabaré todos los días. Karta ati karta karuna samucira anizaya ciriyaega naam pa aduba en rajati raja debati deba yasuba raja naam potruba en eanaalumae. Siempre te cantaré, te criaré en mi vida eapozumae umai. Padidubaen en bazbilae umae uyarcidubaen. Descripción de la canción. Lista de canciones navideñas. Cristaba Padal Tamil, canciones de Zach Robert, canciones de alabanza y adoración, canciones del Evangelio Tamil, canciones de adoración tamil, canciones cristianas de Año Nuevo. இப்போ இந்த பாட்டு எபிரிய வார்த்தையில் தமிழ்லேயே அதை உச்சரிப்பில் பார்ப்போம். ונם ומדהו סינגסנם מילים בתמילית ואנגלית. גן עדן הוא כס המלוכה שלך כדור הארץ, הוא הדום שלחת הגדול, ונעלה ישוע אלוהים. ונם יומיו סינגאסנם בומי עומדהו פאטפדי פריאברה ניר אירן דבר. יסוד אבנה הו, אתם שקראתם לי מפה לאוזן משכת אותי, בכפות ידיך אתה עשיר ברחמים. ישו מלך פר סולי עיני אז הסדברה ולנגאיל עיני ורפברה רקסדיל ניר אייסוברי המייסו רגנה קרתתי. קרתה קרונה סמודרה נטיית ריגה אני עשיר רג'יתי רג'ה דבתי דבה. ישוע מלך אני אשבח אותך בכל יום. קרספי קרס דיה קרונה סיות'ריה ניה ת'ריה אגה נן פעדוביין רג'תי רג'ה דבתי דבאה.
יסבעה רג'ה נן פוטרוביין אינה אלא אני תמיד אשיר לך אני אעלה אותך בחיי אפוטיומי עמי פדידוביין אין ויבילי עמי איירתידוביין תיאור השיר. רשימת שירי חג המולד, כריסטבה פאדל תמיל, זק רוברט סונגס, שירי הלל ופולחן, שירי גוספל תמילית, שירי פולחן תמילית, שיר ראש השנה הנוצרי. அவ்வளோதான். இவங்களோட உச்சரிப்பெல்லாம் அப்படி தான் இருக்கு. தமிழில் இருக்குது. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும். வானம் உமாது சிங்காசனம் லிரிக்ஸ் இன் தமிழ் மற்றும் இங்கிலீஷ். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி பெரியவரே, நீர் உயர்ந்தவர் இயேசு தேவனே. வண்ணம் உமாது சிங்காசனம், பூமி உமாது பாதபடி பெரியவரே, நீர் உயர்ந்தவர் இயேசு தேவனே. பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, இரக்கத்தில் நீர் ஐசுவரியமே. இயேசு ராஜனே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, இரக்கத்தில் நீர் ஈசுவரியமாய். இயேசு ராஜனே, கர்த்தாதி கர்த்தா, கருணா சமுத்திரா, நித்திய திரியேகா, நான் பாடுவேன். ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, இயேசுவே ராஜா, நான் போற்றுவேன் எந்நாளுமே. கர்த்தாதி கர்த்தா, கருணா சமுத்திரா, நித்திய திரியேகா, நான் பாடுவேன். ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, இயேசுவை ராஜா, நான் போற்றுவேன் எந்நாளுமே. எப்போதுமே உம்மை பாடிடுவேன், என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன். எப்போதுமே உம்மை படிடுவேன், என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன். Psalm description. Christmas songs list. கிறிஸ்தவ பாடல் தமிழ், Zach Robert songs, praise and worship songs, Tamil gospel songs, Tamil worship songs, Christian New Year song. இப்படிதான். ஓகே, இப்போ முழுமையாக தமிழ் தமிழில் மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த சாங்ஸை முழுசாக கேட்போம் எப்படி இருக்குன்னு. வனம் உமது சிங்காசனம், வானம் உமது சிங்காசனம் by Charles Praise Songs artist, Pass. Zach Robert album, நம்பிக்கை நாயகன் வால்யூம் 1 released on 15 Jan 2015. வனம் உமது சிங்காசனம் லிரிக்ஸ் இன் தமிழ். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி பெரியவரே, நீர் உயர்ந்தவர் இயேசு தேவனே. பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, இரக்கத்தில் நீர் ஐசுவரியமே. இயேசு ராஜனே, கர்த்தாதி கர்த்தா, கருணா சமுத்திரா, நித்திய திரியேகா, நான் பாடுவேன். ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, இயேசுவே ராஜா, நான் போற்றுவேன் எந்நாளுமே. எப்போதுமே உம்மை பாடிடுவேன், என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன். வண்ணம் உமது சிங்காசனம் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ். வனம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி பெரியவரே, நீர் உயர்ந்தவர் இயேசு தேவனே. பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, இரக்கத்தில் நீர் ஈசுவரியமாய். இயேசு ராஜனே, கர்த்தாதி கர்த்தா, கருணா சமுத்திரா, நித்திய திரியேகா, நான் பாடுவேன். ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, இயேசுவை ராஜா, நான் போற்றுவேன். ஏனால் உம்மை இப்போதுமாய் உம்மை படிடுவேன், என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன். அவ்வளோதான். இப்போ இந்த சாங்ஸை நம்ம கேட்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே,
சிங்காசனம் பூமி உமது பாதப்படி பெரியவரே நீ உயர்ந்தவர் இயேசு தேவனே பேர் சொல்லி என்னை அழைத்தவரே உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே இரக்கத்தில் நீரை ஸ்வயமே ராஜனே கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்யம் திரியேகா நான் பாடுவே ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவே என்னாலுமே என்னாலுமே வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி பெரியவரே நீர் உயர்ந்தவர் இயேசு தேவனே பேர் சொல்லி என்னை அழைத்தவரே உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே இரக்கத்தில் நீரை ஸ்வயமே ராஜனே கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்யம் திரியேகா நான் பாடுவே ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவே கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்யம் திரியேகா நான் பாடுவே ராஜாதி ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவே என்னாலுமே என்னாலுமே எப்போதுமே உம்மை பாடிடுவேன் என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன் எப்போதுமே உம்மை பாடிடுவேன் என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன் எப்போதுமே உம்மை பாடிடுவேன் என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன் கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்யம் திரியேகா நான் பாடுவே ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவே மீண்டும் சொல்லுவோம் ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவே என்னாலுமே என்னாலுமே சூப்பர் சாங். நேற்று ஃபுல்லாக என் மைண்டில் வந்தது இந்த பாட்டு. இதை பியானத்தில் ஃபுல்லாக ஈப்ரூ மொழியிலேயே இந்த பைபிள் வேர்ட்ஸை நம்ம அந்த லாங்குவேஜ்லேயே அந்த ஸ்லாங்லேயே
இங்கிலீஷ்லேயும் அப்புறம் ஸ்பானிஷ்லேயும் அந்தந்த லாங்குவேஜ்லேயும் இந்த வேர்ட்ஸ் எடுத்து அந்த மொழியிலே பாடணும், உலகம் முழுக்க அது ஒலிக்கணும் அப்படின்னு இவருக்கு நான் இந்த நீரே நம்பிக்கை நீதானே இந்த வில்லியம் ஜாக் ராபர்ட் அவருக்கு சொல்லணும் ஆசையாக இருக்கு. நேரில் கிடைச்சா சொல்லலாம், நேரில் பார்த்தா சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். யூஸ் மேக்சின்ஸ் புக்ஸ் பார்ப்போம். உங்கள் மெனுவை திட்டமிடுங்கள். பானங்களை எப்படி ஒட்டமாக வைத்திருப்பது, இரவு உணவிற்கு பின், உணவுடன், இரவு உணவுக்கு பிறகு, இதுதான் செரிமானத்துக்கு. ஓகே, ஒரு நோக்கம். காட்சியை அமைக்கவும். எப்படி டீஸ்பூன், தட்டு, மெழுகுவத்தி, டம்ளர், கட்டிங் ஸ்பூன், ஸ்கூப் ஸ்பூனு, ஒயின் கிளாஸ், திராட்சை ரசம் கிளாஸ். ஓகே, ஜேக் வளர்கிறது. இக்வாரியம் என்று பெரிய பட்ட கண்ணாடி சுவர் கொண்ட ஒரு மாநாட்டு அறையில் அமர்ந்து மார்க் ஜாக் ரோபக் இந்த ஆண்டு தனக்கு வந்த தலைப்புச் செய்தியான கலப்பு தற்காப்பு கலைகள் குறித்து செலவு பயன் பகுப்பாய்வு நடத்துகிறது. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தினத்தில் பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு. இப்போ பச்சை கலர் அடிக்கணும். இருக்கிற பெயிண்ட்டையும் அதில் அடிக்கணும். எல்லோ டார்க் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். மேலே 5 கிலோ சுண்ணாம்பு வாங்கி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒழுவாமல் இருக்கிறதுக்கு பெயிண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த இடத்துல கார்டன் மாதிரி பண்ணணும். எங்கள் வீட்டுக்கு வர ஃபாரினர் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் ஆசை. ஃபுல்லாக காம்பவுண்ட்ஸ் போட்டு கேமராஸ்லாம் போட்டு வைக்கணும் ஆசை. நடக்கும். ஆமாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமாம்.